இன்றைக்கி இந்திய அரசியலில் மதம் என்ன செய்ய போகுது என்பது ஒரு முக்கியமான குறிக்கோள். பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடு என்பதை அவ்வளோ லேசாக புறக்கணிச்சிட முடியும் என்று நான் நினைக்கலை. அது கவனமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனுடைய நச்சுத்தன்மையை எதிர்த்து போராட வேண்டிய ஒன்று என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய பார்வையில் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக எது இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். நான் சார்ந்து இருக்கக்கூடிய செங்கொடி இயக்கத்துக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதான் நவீன பொருளாதாரத்தையும் நவீன பொருளாதாரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சரியான முறையில் கணிக்கிறது. அதனுடைய அது விற்கணும், அது மக்கள் மத்தியில் கொண்டு போகிற இது இருக்குது. அதுதான் இடைவெளி இருக்குது. இன்றைய உலக சூழ்நிலை, தமிழக சூழ்நிலைகளை பற்றி சரியான முறையில் கணிக்கக்கூடிய ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. நான் ஏன் அதில் இருக்கிறேன்? அதனால தான் அதில் இருக்கிறேன்.